ஹலோ காய்ஸ், நமஸ்தே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்கில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் என்னோடய வீட்டில் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாமே, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது முழுசாக உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களோடும் என்னோடும் அந்த விநாயகர் கூட இருந்து வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா காலையிலே சீக்கிரமாக எழுந்துட்டேன். எப்போவுமே மார்னிங் நான் சீக்கிரமாக எழுந்துருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் விநாயகர் சதுர்த்தினால் இன்றைக்கி ஸ்பெஷல் டேனால் இன்றைக்கி கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அந்த மனை எல்லாமே வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இன்றைக்கி இங்கே கோலம் மாவு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நான் அரிசி மாவு பயன்படுத்தி நான் லைட்டாக கோலம் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாமே எடுத்து நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பொட்டு எல்லாமே வச்சு நான் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நான் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு சிலை வழிபாடு நான் பண்ணுறேன். அதாச்சும் இந்தியாவில் இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பூஜை சாமான் இருக்கும். இந்தியாவில் ஒரு பூஜை சாமான் வச்சுருப்பேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே நான் வேல் வழிபாடு பண்ணுறதுனால வேல் மட்டும் நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட உருவ படங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாமி நான் சொல்லலாம். முருகராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி. இந்த கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு தெய்வம் சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேண்டி தான் பிறந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கிருஷ்ணர் வேஷம், ராதை வேஷம் எல்லாமே எங்கள் அம்மா போடுவாங்க. அது அப்படியே எங்களோட வம்சா வழியாக வந்துட்டுருக்க மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு கிருஷ்ணர் என்னோட குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அவ்வளோ எனக்கு செல்லமான ஒரு குழந்தை அவர். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தெய்வம். அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிள்ளையார் அழகான ஒரு பிள்ளையார் அப்படி தான் சொல்லுவேன். வேறு என்ன சொல்லி அவரை புகழ்கிறது. அவ்வளோ அழகான ஒரு வெள்ளை பிள்ளையார். இவர் பார்த்திங்கன்னா வருஷம் நான் இங்கே இருக்கும் பொழுது இவரை தான் வச்சு நான் வழிபாடு பண்ணுறேன். நான் ஊரில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒன்று சிலை வச்சு வழிபாடு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில் போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு நம்ம பண்ணுவோம். அது மாதிரி தான் நம்ம எப்போயுமே பண்ணுறது. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம இப்படி தான் வழிபாடு பண்ணி ஆகணும். அதனால் நான் தொடர்ந்து இவரை தான் வச்சு நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வழிபாடு எல்லாமே முடித்தோன்னு பார்த்திங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா திருப்பியும் ஏதாச்சும் ஒரு விசேஷ நாட்களில் மட்டும் தான் எடுப்பேன். மிச்ச நாளில் எடுத்து வச்சுருவேன் பிள்ளையார். இன்றைக்கி அவருக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட்டலாம். இன்றைக்கி நான் என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை, பாயாசம், கொழுக்கட்டை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் 2 டைப்ஸ் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேசரி செஞ்சுருக்கேன். அப்புறம் சுண்டல் செஞ்சுருக்கேன். அப்புறம் அவருக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் பால், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாலுக்கு பதிலாக நான் பாயசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர், அவருக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் தேன் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம நார்மலாக பொரி, அவல் இது எல்லாமே கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே சேர்த்து எல்லாமே வச்சுருக்கேன். அவருக்கு தண்ணியை வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட சாமிக்கு நம்ம பூஜை எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நான் உட்காந்து பாராயணம் பண்ணிவிட்டு அவரோட துதிகளை அதுக்கப்புறம் நான் என்னோட இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் செஞ்ச பிரசாதங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாருக்கிட்டேயுமே. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வேலை முடிஞ்சது. அதனால் ரிலாக்ஸாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஈவினிங் அவரை வழிபட்டுட்டு நான் எடுத்து வச்சுருவேன். ஒரு வேளை நம்ம எடுத்து வைக்கல அப்படின்னா 3 days கழித்து தான் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா 5 days
இல்லைனா வந்து 7 இல்லைனா 9 அந்த மாதிரி வந்து எடுத்து வைக்கணும். அதனால் பிள்ளையார் எப்பவுமே பட்னி போடக்கூடாது. அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரசாதத்தை வந்து நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பூஜை வந்து பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி எங்களோட வீட்டில் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி பூஜை நடந்துச்சு. உங்கள் வீட்டில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.